ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக 1 பாட் சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து வெந்தயம் போட்டதுக்கப்புறமா ஒரு வரமிளகா நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு வெங்காயமும் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுருக்கேன், போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் தக்காளி காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன காய் தேவையோ போட்டுக்கலாம். இப்போ கல் உப்பு இந்த வெங்காயத்தில் சேர்த்து வதங்கி வரட்டும். 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு துவரம்பருப்பு போட்டு நான் 2 தடவை அலசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம காய் தக்காளி எல்லாமே போட்டுக்கலாம். நான் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பீட்ரூட், அவரைக்காய் எல்லாமே போட்டிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன காய் வேணும் போட்டுக்கோங்க. இதுக்கு மசாலா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் அந்த மசாலா நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 கப்பு 1/2 கப்பு 1.5 கப்பு அரிசிக்கு 5 கப்பு தண்ணி வச்சு புளி தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 விசில் வச்சுட்டேன். 3 விசில் வச்சதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வத்தல் செம்ம காம்பினேஷன், ஊறுகாவும் செம்மையாக இருக்கும்.